ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னா என்லெஸ் நைட்மேர் பகுதி 1. ஃபர்ஸ்ட் இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தா, ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அதில் அந்த ஒய்ஃபையும் அந்த பொண்ணையும் ஒரு ஆள் மர்டர் பண்ணுறாங்க. அப்படி யாருன்றதை அவரே கண்டுபிடிக்க போகிறாரு. அதாவது நம்ம தான் அவரை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பசில்ஸ் இருக்கும். அந்த பசில்ஸ்லேருந்து அந்த ஐட்டம்ஸை கண்டுபிடிச்சி இந்த கேம் ஜெயிக்க போகிறாரு. இப்போ மணி 10 மணி ஆகுது. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த கேம் எத்தனை மணிக்கு முடிய போகுதுன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே மேலே க்ரீன் கலரில் ஓடுதா, இது ஹார்ட் பீட் மாதிரி. அது வந்து என்னென்னா, ஒரு தடவை நம்ம பேய்கிட்ட மாட்டும் போதும் ஒரு தடவை ஒரு இது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எல்லோ, ரெட்டு, அந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் மாதிரி எல்லோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த கேம் டெவலப் பண்ணது பரவாயில்லைங்க. 12 ஐட்டம்ஸ் கையில் வச்சுட்டு விளையாடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற கேம் ஐஸ்கிரீம், கிராணி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஒரு ஐட்டம்ஸ் தான் வச்சுட்டு விளையாடுற மாதிரி ரொம்ப நேரம் போகும். 1 hour அப்படி போயிருக்கு வீடியோஸ்லாம். ஆனால் இந்த கேம் பரவாயில்ல. ஏதோ லாங்கில் ஏதோ ஏரில் இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து பிளட்டு வேறு லீக் ஆகிட்டு இருக்கு. அது என்ன கேக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், அது என்னென்னு கேக்கு தாங்க. அது என்ன, இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று கிடைக்கலான்னு நினைக்கிறேன். கேமரா எடுக்க முடியுமா? எடுக்க முடியலையே. இந்த செவத்தில் ஃபுல்லாமே அவங்க 3 பேர் தான் எழுதியிருக்கு. ஹாப்பி பர்த்டே லிசா, எய்மி, அப்படி தான் எழுதியிருக்கு. சரி, ஓகே. உங்கள் லாங்கில் நிற்கிறது யார்? ரெட் கலர். அந்த ரெட் கலர் லைட்டை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இந்த கேமோட இது ரூல்ஸில் எழுதியிருக்கு. அந்த ரெட் கலர் லைட்டை ஃபாலோ பண்ணோம்னா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். இதுயா? இந்த பேய் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஏதோ ஒரு கீ கொடுத்துருக்கு. ட்ரையாங்குலர் கீ. ட்ரையாங்குலர்னா முக்கோண சாவி, அதாவது தமிழில் சொன்னால் முக்கோண சாவி. நம்ம இந்த இடத்துல எதை நின்றோம். ஆனால் எவ்வளோ தூரம் நகர சொன்னாங்கன்னு பார்த்தீங்கல்ல. ஃபஸ்ட்டு இந்த மேலே டாப் ஃப்ளோரில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரெட் ஃபுட்டா அது இது இருக்குது. 237 அப்படின்னு ஒரு இது இருக்குது, நோட் பண்ணிக்கணும். சரி, ட்ரையாங்கிளுக்கு இங்கே தான் யூஸ் ஆகுது. ஓகே, யூஸ் பண்ணி கதவை திறந்தாச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்குமா? என்ன டோர் சவுண்டு வருது? இதுக்குள்ளே ஹைட் ஆகிக்கணுமா? ஹைட் ஆயாச்சு. இந்த பேய் வரும்போதுலாம் நீங்கள் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கணும்னு ஜேம்ஸ், அதாவது நம்மகிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஓகே, இன்றைக்கி நம்ம இதுக்குள்ளே ஹைட் ஆயிடுவோம். பேய் வருதான்னு பார்க்கலாம். பேய் வந்துருச்சுங்க. சரி, ஓகே. இது இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆனோடனே நம்மளும் இதுக்கு அடுத்து போனோடனே நம்மளும் மூவ்மெண்ட் ஆயிடுவோம். அந்த இடத்துல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சா? நம்மளும் போவோம். சரி, இங்கே நிறையா பசில்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. சீக்கிரமாக இங்கேருந்து வெளில போவோம். இந்த ரூம் இதுக்கு முன்னாடி வரும்போது இந்த இடத்துல இல்லையே, இப்போ எப்படி இங்கே வந்துச்சு? இது லிசாவோட ஃபோட்டோ. அவங்க முகம் மட்டும் நமக்கு தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ இது ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். கேமரா ஓகே. அந்த டோர் ஓப்பன் ஆகலை. வேறு என்ன? இந்த டேபிளில் ஒன்றும் இல்லை, இந்த டேபிளில் ஒன்றும் இல்லை. இப்போ அங்கிட்டலாம் போய் பார்த்துட்டு வரலாமா? இந்த டேபிளில் ஒன்றும் இல்லை, இந்த டேபிளில் ஒன்றும் இல்லை. இன்னும் நான் எவ்வளோ நேரம் தான்டா தேடணும்? இங்கே ஒன்றுமே கண்ணுக்கு படுற இடம் மாதிரியே பசில் இல்லை. ஈஸியாக இருக்கும்னு நினச்சி வந்தால் இங்கே ஒன்றுமே. கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஏன்னா ரூம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இந்த கேமில். ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க கேம். 2 டால் இருக்குது, ரெட் லைட் எரியுது இந்த ஹோமில். இது ஃபோன் ஏதோ இருக்குது. ஃபோன் லீசா ஃபோன் இஸ் வித் அன்ரீட் டெக்ஸ்ட் மெசேஜை ரீட் பண்ணாலேன்னு சொல்லி வருது. நம்ம ரீட் பண்ணதுனால ஏதாச்சும் பொம்மைகள்லாம் வேற வந்துருச்சு. இந்த மெசேஜை ரீட் பண்ணக்கூடாதுன்னு பெரிய எழுத்துல எழுதி வச்சிருந்துருக்கலாம். நம்ம ரீட் பண்ணிட்டோம். சரி, ஓகே. இந்த கதை ஓப்பன் ஆகும். அடுத்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ரூம்ல யாரோ உட்காந்துருக்காங்க. யாருங்க நீங்க? பக்கத்துல போய் பார்க்கலாம். அப்படி போனவுடனே மறைஞ்சு போயிட்டாங்க. எப்படிங்க? ஓகே, இந்த லெட்டரை படிச்சாச்சு. என்னங்க இந்த ரூம்ல ரொம்ப கலைஞ்சு கிடக்கே. இங்க எல்லாமே போட்டோ உடஞ்சு கிடக்கு, எல்லாமே கீழே கிடக்கு. இங்க நிறையா ஜீசஸ் ஃபோட்டோஸாக இருக்குது. அப்போனா அவங்க வந்து கிறிஸ்டின் அந்த சமுதாயத்தை பின்பற்ற குடும்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த ரூம் என்னங்க? அடுத்தடுத்து போயிட்டு இருந்தா என்ன? இது என்னது? இது என்னது இது? நாயே, இங்கே என்ன பண்ணுற? வணக்கம் போடு பார்க்கலாம் எனக்கு. வணக்கம் போடுறியா? நன்றிப்பா, நன்றி. இந்த பீஸ்லாம் என்னன்னே தெரில. சரி, இது எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கு. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கேமு. ஓகே, இது என்னது? இது டெஸ்டார்ட் பண்ணுறதுக்கா? அதாவது பேயை எங்கடா தூக்கி போட்டு டெஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் பேட்ச் கிடச்சிருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, பார்த்துக்கலாம். ரவுண்டு கீ, சர்க்கிள் கீ கிடச்சிருக்கு. சரி, ஓகே. அடுத்து வெளில போகலாமா? வெளில போயிட்டு என்ன பசில் இருக்குன்னு தேடலாம். வெளில போவோம். யார் நீ? ஓடுற. ஐயோ, திரும்பிட்டோங்க தெரியாம.
செத்துட்டோமே இப்படி கத்திய வச்சு குத்தியே கொள்றா இவளை நெத்தி பொட்டுலே சுட்டு யாரோ சாகடிச்சிருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி ஓகே காய்ஸ், இந்த தடவை அந்த பேயை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. நான் யாருன்றது அவளுக்கு காட்டுறேன் கூடிய சீக்கிரம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் லைஃப் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைஃப் இருக்கு காய்ஸ். இவன் எங்க நம்ம கூட வந்து படுத்து கிடக்கான் அந்த நாய் வேற. மணி மறுபடியும் 10 மணி. சாக சாக நம்ம மறுபடியும் 10 மணிக்கு வந்துட்டே இருப்போம்னு நான் நினைக்கிறேன். மேலே அந்த ஹார்ட் பீட் வந்து ஒரு இதுக்கும் ரேஞ்ச் இதாகும். அப்போ 3 லைஃப் ஒரு ஆளுக்கு. சரி ஓகே போகலாம். மறுபடியும் மேலே போய் பசில்ஸ் சால்வ் வேறு பண்ணணும். மேலே போகலாம். மேலே போய் நிற்பான்னு நினைக்கிறேன். நிற்கிறாங்க, போகும்போதே நிற்கிறான். தூக்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃபாலோ பண்ணிட்டே வா. சீக்கிரம் வேகமாக வர்ற மாதிரி பவர் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். வேகமாக வர்றா ஓரளவு. ஆனால் கிராணி அளவுக்கு இல்லைவங்க. ஹார்ட் மூடில் அது துரத்திட்டு வரதெல்லாம் இருக்கே அப்பா. நான் அதான் ஹார்ட் மூடு ஒரு தடவையாச்சும் லைவ் பண்ணுவேன் கண்டிப்பாக. அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னடா கிராணி லைவ் பண்ணுவேன்ற உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம், நான் வந்து இது ரூட்டர் அந்த ஆப்பில் வந்து கிராணி லைவ் பண்ணுவேன். நான் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா இது கம்யூனிட்டி போஸ்ட் போகிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி மேலே போய் முதல்ல பசில்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே வரலாம். மேலே என்ன பசில்ஸ் இருக்குது? லாங்கில் இருக்க ரெட் லைட்டை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அப்போ ரெட் லைட் இந்த இருக்குது. இது ரவுண்டு கீ, சர்க்கிள் கீ இங்கே தான் யூஸ் ஆகிருக்கு. மிஸ்ஸிங் பேட்ஜ் தான். பேட்ஜ் கிடையாது, ஏதோ கியர் கேட்குது. சரி ஓகே, அந்த கியரை போய் ஃபஸ்ட்டு மெடிசன் இருக்குது. லைஃப்பை ஏற்றுறதுக்கு மெடிசன் வேறு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த கேமில் மறுபடியும் க்ரீன் ஹார்ட் பீட் வந்துருச்சு. இந்த கேமு இந்த கதவுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது? கதவை லாக் பண்ணிடலாம். இது டெஸ்டார்ட் இது இருக்குது, ட்ரிகர் இருக்குது. அப்போ இந்த மேட்ச்சில் கன் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிகர் இருக்குது, இப்போ கண்டிப்பாக கன் இருக்கும். இவன் வேற கதவை திறந்து போட்டுறான் அந்த நாய் வேற. இதுக்குள்ளே யாரோ இருக்காங்க, ஆனால் யாருன்னு தான் தெரியலை. சரி ஓகே, இதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம். கிளம்பி போய் இந்த ரூம்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ரூமில் டோரை லாக் பண்ணியாச்சு. டேபிள் எதுவுமே இல்லை. உள்ளே ஏதோ இருக்கே. நீடு ஹூக் வேணுமா? ஹூக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம விளையாட. சரி பார்த்துக்கலாம். ஹூக்கை மட்டும் போய் கண்டுபிடிப்போம். கீழே தெரியாமல் ஓடிடலாம். ஓடுங்க. தெரியாமல் ஓடிட்டோம் கீழே. ஹூக் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஹூக்கு கேக்குன்னு தான் இருக்குது, ஆனால் அது எதுக்குமே யூஸ் ஆகுற மாதிரி தெரில. இந்த கபோர்டுக்குள்ளே ஏதோ இருக்குது. என்னது அது? ட்ரெஸ்ஸர் இது பேட்ரி இருக்குது. ட்ரெஸ்ஸர் பேட்ரி, அதாங்க அண்ணுக்கு பேட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஹைட் ஆகிற இடம். அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு எந்த கபோர்டு இதில் எதுவும் இருக்கா? இல்லை, எதுவும் இல்லை. சரி ஓகே, வேறு இங்கிட்ட ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. டோர் லாக் பண்ணியாச்சு. இந்த இது கபோர்டில் எதுவும் இல்லை. ட்ரெஷர் புல்லட் இருக்குது. அப்போ கன்னுக்கு ஒரு புல்லட் கிடச்சிருக்கு. டிவி ஆஃப் பண்ணிடலாம். காலிங் ரிங் அடிக்குது, அதை போய் ஆன் பண்ணுவோமா பேசாமல்? அந்த இருக்குது, ஆன் பண்ணிட்டோம். இதால் ஏதாச்சும் கிடைக்குமா என்ன பார்க்கலாம். ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ், எனக்கு உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணீங்கன்னா. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இடத்துல எதுவுமே இருக்க மாதிரி எனக்கு தெரில காய்ஸ். இந்த கபோர்டில் இதை செக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. சரி ஓகே, வேறு இடத்துக்கு போகலாம். இந்த ரூம் ஏதாச்சும் இருக்கா? இந்த ரூமில் பிளேடு இருக்கா? பிளேடு எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, அதை போய் செக் பண்ணிடுவோம். பிளேடு மேலே தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ரூமில் யூஸ் ஆகும். மேலே நான் பார்த்தேன் ப்ரோ, இப்போ தான் போச்சு. இவ வேறு நிற்கிறாளே இங்கே. இவளை டெஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த சைடு ஓடிடுவோம். துரத்திட்டு வாடி, அப்போ தான் நாங்கள் அந்த பக்கம் போக முடியும். நல்ல வேலை நேரம் அந்த ரூம்குள்ளே போயிருந்தா நான் செத்துருப்பேன். இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் பார்த்தேன், அதுக்கு பிளேடு கேட்டுச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, டோரை லாக் பண்ணிடலாம். இந்த வரைக்கும் அந்த பாக்ஸு கபோர்டு இதில் பிளேடை வச்சு யூஸ் பண்ணியாச்சு. கியரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இது அந்த வால் கிளாக்கில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த வால் கிளாக்கில் போய் இன்செர்ட் பண்ணிடலாம். இவ வேற நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. ஏங்க இந்த நாய் வேறு எப்படி பறந்து போகுது பார்த்தீங்களா? அவர்கிட்ட தப்பிச்சு நமக்கு 3 லைஃப் இன்னும் இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாமல் ஆடலாம். இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து திரும்ப வர அளவுக்கு நமக்கு சத்து இல்லை 10 மணிலேருந்து. போட்டு நம்ம பொறுமையாக போய் அந்த இடத்துல இந்த கியரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே ஏதாச்சும் கீ இல்லை ஏதாச்சும்
ஐட்டம்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதுலேருந்து. அது கிடைச்சிச்சுன்னா கூட நமக்கு யூஸ் ஆகும். சீக்கிரம் கேமை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கேம் என்ன பண்ணணும்னு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். நீங்கள் நெக்ஸ்ட் கேம் என்ன பண்ணணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, கியரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? கியரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்கொயர் கீ கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் கீ கிடச்சிச்சு. அடுத்து இது சர்க்குலர் கீ. இப்போ ஸ்கொயர் கீ. இந்த எய்மி வேற வந்துட்டா மறுபடியும். இப்போ ஏதோ ஒரு க்ளூ நமக்கு கொடுத்துட்டே இருக்கா எல்லா தடவையுமே. அது என்ன க்ளூன்னு தான் எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் தெளிவாக அதை பார்த்தேன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். ரெட் லைட்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க எல்லாரும் இந்த கேமில். சரி, ஓகே. அந்த பொண்ணு இருக்கா, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா கையில் வந்து கன் இருக்கு. ஒருவேளை அவர் தான் கொலைகாரராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த ஸ்கொயர் கீ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம போய் கண்டுபிடிச்சாகணும். அதை போய் கீழே தான் தேடணும். ஏன்னா மேலே எல்லாருமே நம்ம செக் பண்ணிட்டோம். கீழே ஏதாச்சும் ரூமில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த இடத்துலையும் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம் எனக்கு தெரிஞ்சு. வேற ஏதாச்சும் இருக்குமான்னு கொஞ்சம் இன்னும் ஒரு செக்அப் பண்ணிடலாம். அடுத்து எதுவும் இல்லைன்னா பாஸ்வேர்டு வேணுமா? பாஸ்வேர்டு நம்பர் பிளேட்டு ஏதோ ஒன்று கேட்குது. பாஸ்வேர்டு நம்பர் பிளேட். இது வந்து அது என்னன்னு செக் பண்ணணும். ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரூ டிரைவர் இல்லையே. சரி, ஓ இது அந்த பொண்ணு ஏதோ கை காட்டுது. நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த பொண்ணே எல்லாத்தையும் க்ளூ காட்டுது. இதுக்குள்ளதான் ஸ்க்ரூ டிரைவரு. இது ட்ரஷர். கன்னு கிடச்சிருக்கு. ஆனால் கன்னு இந்த மேட்சுக்கு தேவை இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கலாம். அங்கே போய் ஒரு தடவை தேடி பார்த்துட்டோம்னா ஒரு அளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் ஒரு தடவை கபோர்டு எல்லா கபோர்டையும் செக் பண்ணிட்டு அடுத்து அங்கிட்டு போயிடலாம். டேபிளில் எதுவுமே இல்லை. சரி, கபோர்ட்லாம் செக்கப்பில் தான் இருக்குது ஆல்ரெடி. இதை அயன் செயின் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கட்ரு ஏதோ தேவை. சரி, ஓகே. கட்ரு பண்ண ஒன்று கட்ரு தான் வேணும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் தேவையில்லை. சரி, போகலாம் கைஸ். ஓ, இவ வேற வந்துட்டாங்க. இவ வேற நம்ம பார்த்துட்டா. நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரன்னிங் காட்டிட்டு அப்புறமா சுற்றி நம்ம இருந்த இடத்துக்கே மறுபடியும் திரும்ப போவோம். அங்கே போய் ஏதாச்சும் இருந்தால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே தான் ஏதாச்சும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த டோரை நம்ம செக் பண்ணல. ஸ்கொயர் கீ கேட்குது. இந்த இடம் தான் நினைக்கிறேன். கதவு அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இங்கே எதுவுமே இல்லையே எனக்கு தெரிஞ்சு. எது லாங் ஒயர், அதாவது ஹூக் இருக்கு இங்கே. இது மேலே சம்திங் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏதோ கேட்டாங்க ஒரு ரூமில். அங்கே போய் செக் பண்ணணும். டால் இங்கே இருக்கு, காணாமல் போயிடுச்சு. திடீர்னு பக்கத்தில் போனோடனே என்ன ஆச்சு? ஓ, எய்மி மறுபடியும் வந்துட்டா. இங்கே வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வேற என்ன எதுவுமே இல்லையே. டாக் வேற வந்துருச்சுங்க மறுபடியும். சரி, ஹூக்கை போய் அங்கே போட்டு நம்ம இது பண்ணிடலான்னு நினைக்கிறேன். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ரூமில் ஹூக்கை வச்சு ஏதோ கேட்டிருந்தாங்க. ஒருவேளை அதான் பாஸ்வேர்டு நம்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை போய் கொடுத்து அந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ணிடுவோம். டோரை க்ளோஸ் பண்ண வேணாம். ஹூக்கை எடுத்துருவோம். ஹூக்கை எடுத்து இதை எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்தாச்சு. இதை போய் அந்த சூட் கேஸில் கொடுக்கணும் கீழே. அப்போ ஒரு பசில்ஸும் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனிக்காரங்க. இது மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேம்ஸ் பண்ணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வயர் கட்ரு. இந்த கட்ரு வந்து அந்த இதில் அந்த படிக்கட்டு கீழே யூஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆமாங்க, இதான் இருக்குது. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கீழே போகலாம். பேஸ்மெண்ட்டு. இந்த செயினையும் எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இந்த செயினை கட் பண்ணிடுவோமா? கட் பண்ணியாச்சு. எவ்வளோ பெரிய பசில் வச்சுருக்காங்க பாருங்க. இத்தினூண்டா இருந்துட்டு எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காங்க. இத்தினூண்டு வீட்டில் ட்ரெஷர் புல்லட் கிடச்சிருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியல, லாக்கில் இருக்குது இந்த டோரு. ஓகே, வேற எதுவும் இருக்கா? வேற இந்த இடம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த கீழே தான் ஏதோ போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. குரோபர் வேணும்னு நான் நினைக்கிறேன். குரோபர் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடி. இந்த ரூம்லேயே இருக்கா? இந்த ரூமில் எங்கேயும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. வேறு ஏதோ ஒரு ரூமில் இருக்கும். அதையும் போய் செக் பண்ணிடுவோம். போச்சு, இவ வேற வந்துட்டானா? எங்கே ஒளிய? எல்லா ரூம்ல எந்த ரூமில் எந்த இருக்குங்க? ஒளிஞ்சிடலாம். நம்ம ஒளிஞ்சதை பார்த்துட்டா அடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கிராணிலாம் வந்து அடிப்பாங்க அந்த மாதிரி ஒளிஞ்சா. இதில் எப்படின்னு தெரியல. அடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன்னா. நல்லா பண்ணியிருக்காங்க. கோஸ்ட் எவ்வளோ பெரிய கத்தி கையில் வச்சிருக்கா பாருங்க. இதை வச்சு நம்மளை குத்திட்டா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. இந்த நாயை மட்டும் அவள் கொல்லவே மாட்றா, ஏன்னு தெரில. சரி, ஓகே. இந்த இடத்துல வேற எதுவும் க்ளூ இருக்கான்னு ஒரு தடவை பார்க்கணும். நமக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு. கட்ரு யாரும் காணாமல் போயிருக்கணும். ஆனால் கட்ரு நம்மகிட்டே இருக்காது, ஏன்னு தெரில. ஓ, இங்கே ஏதோ இருக்குங்க. ஃபியூஸ் கட் பண்ணுறோம். கட் பண்ண சொல்கிறாங்க. எல்லா வேறையும் கட் பண்ணுவோம். கட் பண்ணியாச்சு. 3ஐயும் கட் பண்ணியாச்சு.
அவன் வந்துருவான்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒளிஞ்சுக்கலாம் நம்ம. வந்துட்டாளா? வந்துட்டாங்க மறுபடியும். ஓ! அந்த அந்த டோர் ஓப்பன் ஆயிருச்சு. அந்த டோருக்குள்ள அப்ப குரோபர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த குரோபரை மட்டும் எடுத்துட்டு போய் அங்க என்ன இருக்குன்றத போய் செக் பண்ணி பார்த்துடலாம் ஒரு தடவை. இந்த கோஸ்ட் அடுத்து வந்து நம்ம இது என்லெஸ் நைட்மேர் 2 பண்ணும்போது நான் மறக்காம கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். நீங்க மறக்காம வந்து வீடியோ பாருங்க. இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். உங்க தம்பியா நினைச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். ஓகே, குரோபர் இங்கே தாங்க இருக்கு. குரோபர் இருக்கு. இந்த குரோபரை யூஸ் பண்ணி வேற ஏதாச்சும் ரூம்ல போய் நம்ம இந்த ரூம்ல கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணியாச்சு. கீழே போகணும். இந்த இடத்துக்கு ஒன்னால வர முடியாதுல்ல, அந்த நாயால வர முடியாதுங்க இந்த இடத்துக்கு. டனல் எவ்வளவு பெரிய இதா இருக்கு, ஹவுஸா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேம்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க உண்மையிலே. சரி ஓகே, இது மேல ஏறி போலாம். மேல நம்மகிட்ட 3 லைஃப் இருக்கு. ஒரு தடவை அடி வாங்கினாலும் நமக்கு கவலையே கிடையாது. இந்த கேமை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வேற என்ன இருக்கு, ஃபைலை செக் பண்ணுவோம். ஓ, நிக்லி அப்படின்றவரு ஏதோ பண்ணியிருக்காரு. அவர் தான் மர்டர் பண்ணியிருக்கலாம்னு இவங்க ஃபர்ஸ்ட் டிகிரியா ப்ரூவ் பண்றாங்க. மத்த எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு அவங்க அப்பா கையில வந்து கன் இருக்க மாதிரி அந்த படத்தை வரைஞ்சி வச்சிருந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க அப்பா தான் அந்த 2 கொலையை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுது. சரி ஓகே, இது என்னன்னா இது அவரை பத்தின பயோடேட்டா எழுதி வச்சிருக்காங்க. பரவாயில்ல. இது மீன் மேன் ரிங் இருக்கு. மென் ரிங்கா? அப்ப உமன் ரிங் வேற இருக்கு அதுல. மென் ரிங் இருக்குன்னா உமன் ரிங் இருக்கும். ஆனா எய்மி அங்க நிக்கிறாங்க அந்த ரூம்ல. அந்த ரூம்ல ஏதாச்சும் இருக்குமா ஒரு வேலை? அப்பனா தான் அவன் நிப்பாங்க. ஓ, மேல ஏதோ போகுதுங்க படிக்கிற. யாருங்க அந்த பொண்ணும் அந்த அவங்க அம்மாவும் அங்க இருக்காங்க. ஆனா பக்கத்துல அவங்க முகத்தை கூட பார்க்கவே முடியல இந்த கேம்ல. ஆனா எய்மி முகத்தை பார்த்துட்டோம். அவங்க அம்மா முகத்தை பார்க்கவே முடியல, ஏன்னு தெரியல. ஆனா ரொம்ப மெதுவா போகுதுங்க இந்த அனிமேஷன் வீடியோ வந்து. அப்பா, நல்ல மூமெண்ட். நல்லா எவ்வளவு வேகமா இழுத்தாலும் இதுதான் ஸ்பீடே. சரி ஓகே, டோர் லாக் ஆயிடுச்சு. மேல போய் செக்அப் பண்ணிடலாம் என்ன. ஒருவேளை மேல அதுவே ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் விட்டுரும் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேம் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த கேம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓ, நம்ம இருந்த இடத்துக்கே மறுபடியும் வந்துட்டோம் guys. இருந்த இடத்துக்கே மறுபடியும் வந்திருக்கோம். இது ஆர்சிடி போலீஸ் கார். இவர் தான் இந்த செக்கப் கொண்ட ஆள் நம்ம. அதாவது சரி, த வே டு ஹெல் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் நல்ல படம். நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஃபியூஸ் இருக்கு. அப்ப ஃபியூஸ் யூஸ் ஆக போகுது. பெரிய கேமா தான் இருக்கு இதுவும். ஆனா பசில் கண்டுபிடிச்சா ஈஸியா தான் இருக்கு. இந்த இடத்துல ஃபியூஸ் எங்க யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். வேற என்ன கண்டுபிடிச்சோம்? அந்த ரிங், மென் ரிங் நம்மகிட்ட இருக்கு. அப்ப உமன் ரிங் இந்த இடத்துல எங்க ஆச்சு இருக்கும் கண்டிப்பா. படிக்கட்டையே காணுமேங்க இந்த இடத்துல. இன்ஃபுளியன் ஃபியூஸை யூஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே, மேல போக முடியாதோ? மேல போக முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்ப போய் ரிங்கு அது எங்க யூஸ் ஆகுதுன்னு போய் பாத்துடணும் ஒரு தடவை. இங்க ஏதாச்சும் இருக்கா ரிங்கு? கபோர்டுல இல்ல எதுவும். ஏய், என்னங்க இடமே மாறிடுச்சு. டோட்டலா மாறி இருக்கு. வாவ், செம்மையா இருக்குங்க இந்த கேம் உண்மையிலேயே பார்த்தா. டெஸ்டா. ஓ, அவ வேற எந்திரிச்சிட்டா. இப்ப எதுக்கு இங்க படுத்து இப்ப எந்திரிச்சான்னு தெரியலையே. இப்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா நம்ம அங்கிட்டு போய் பார்க்கலாம். கைடு அவாய்டு ஹண்டிங். அவன் நம்மளை கொலை பண்றத தடுக்க சொல்றாங்க. சரி ஓகே, உமன் ரிங் இதுவும் கிடைச்சிருச்சு. சம்திங் இது இந்த இடத்துல வேற எங்க யூஸ் ஆக போகுது எனக்கு தெரியும். இது போட்டோல எதை கேட்கறாங்க. மென் ரிங் கொடுத்தாச்சு, உமன் ரிங்கும் கொடுத்தாச்சு. கதவு ஓப்பன் ஆயிடுச்சு காய்ஸ். நம்ம சீக்கிரம் போக வேண்டியதுதான். ஓகே, இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் எய்மி. அந்த பொண்ணு எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த பொண்ணோட பேய், கோஸ்ட் ஸ்பிரிட் எங்க இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல. ஓ, இவ வேற பாத்துட்டாங்க. நம்ம சீக்கிரமா எங்களை ஃபாலோ பண்ணாம தான் நாங்க தப்பிக்க முடியும். கைஸ், இந்த கேம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இங்க ஏதோ ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. எல்லா சைடும் செக் பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய இதா இருக்கு, ரூமா இருக்கு. இந்த சைடு எதுவும் இல்லை. இந்த சைடு இந்த ஒரு ரூம் இருக்கு. சரி ஓகே, ஓபன் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்க ஒரு ஃபிஷ் இருக்குங்க, பெரிய மீன். ஒருவேளை என்ன கேக்குது? புல்லட் இதா? பக்கெட் வேணுமா? பக்கெட் கேக்குறாங்க. பக்கெட்டுக்கு எங்க போறதுமா? இது ஸ்கேர். இந்த படமும் நல்லா இருக்குங்க, நான் பார்த்துருக்கேன் இந்த படமும். வேற நமக்கு தேவை பக்கெட். பக்கெட் நான் வெளில வரும்போது பார்க்கலையே எங்கேயுமே. என்ன இவ்வளவு ஈஸியா வச்சிருக்காங்க இந்த இத. பக்கெட் இதோ இருக்கு.
இதுக்குள்ள போவோமா? போன உடனே என்னங்க கண்டுபிடிச்சாச்சு, எய்மியை கண்டுபிடிச்சாச்சு. இந்த கேம் முடிஞ்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். லீவ் ஃபார் எவர். நம்ம இந்த கேம்ல இருந்து தப்பிக்க போறோம். மேலே போகணுமா? மேலே போகலாம். ஓகே. இது என்னங்க மறுபடியும் ரொம்ப தூரம் அந்த அனிமேஷன் வீடியோ பண்ணி வச்சிருக்காங்க. அது டென்ஷனா இருக்கு உண்மையிலேயே. இது ஸ்பீடா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி இழுத்துட்டு எத்தனை தடவை போறதுன்னே தெரியல. இந்த 5 பார்ட்லயுமே இதே மாதிரி ஒரு பகுதி இருக்குன்னு எல்லாரும் இதுக்கு முன்னாடி விளாண்டவங்ககிட்ட கேட்டிருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா கேம் 5 பார்ட்டுமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. செகண்ட் பார்ட் பண்ணணும்னா செகண்ட் பார்ட் பண்ணுங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் அதை பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லுங்க. சரி, ஓகே காய்ஸ், நம்ம கேமை முடிச்சாச்சு. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டும் போயிருங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க காய்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்கள்ட்ட இருந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் சரண். இது உங்கள் எக்ஸ்ட்ரீம் 100 சேனல். பாய் காய்ஸ்.